ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபைரோ ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ருசியான ஒரு வெஜிடபிள் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இது வீட்டில் இருக்கிற நம்ம பொன்னி ரைஸ் வச்சு செய்ய போகிறோம். அப்படியே ஆப்டாக நமக்கு பிரியாணி மாதிரியே இருக்கும். ருசி கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாது. நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். 100லேருந்து 150 ml வரைக்கும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி சேர்த்துட்டு, அது கூடயே பச்சை மிளகா 2லேருந்து 3 சேர்த்துட்டு 2 பிரியாணி எல்லாம் சேர்த்துருக்கேன். அது கூடயே சின்ன வெங்காயத்தை ஒரு 3/4 கப் வர அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கிறேன். அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு மசாலா நிறையா கிடைக்கும், சாதம் ரொம்ப ருசியாக இருக்கும். அதுக்கப்புறமா 4 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபுல்லாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா எண்ணெயிலே வணக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா நல்லா அடியில் போய் விட்டோம். நல்லா சுரண்டி விட்டு வணக்குங்க. 4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கரெக்டான ரேஷியோ எடுத்து அரைப்போம்ல, அந்த பிரியாணி மசாலா, கரம் மசாலா இல்லை, பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு ஃப்ரெஷ்ஷாக தட்டின சோம்பு போட்டுக்கோங்க. நல்லா ருசியாக இருக்கும், மணமாக இருக்கும். நல்லா அடியில் சுரண்டி விட்டு நல்லா அந்த ஆயிலே ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் 1 கப்லேருந்து 1.5 கப்பு வரையும் தக்காளி அரைச்சி சேர்த்துக்குங்க. நல்லா அதிலே அந்த ஆயிலே வணக்கிட்டு, ஆயில் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்லா உப்பு போட்டு வணக்குங்க. சீக்கிரம் வணங்கிடும். ஆயில் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா அந்த வாசத்துக்காக தான் நல்லா வணக்கிக்கலாம். வணக்கினதுக்கப்புறமா காயெல்லாம் சேர்த்திடலாம். ஊற வச்ச பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு எல்லாமே ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. முட்டைக்கோஸும் போடுங்க, நல்லாயிருக்கும். ஒரே ஒரு சின்ன பீட்ரூட்டை கட் பண்ணி போட்டிருக்கேன் கலருக்காக. அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு இல்லை 2 உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு சோயா சங்க் ஊற வச்சுருக்கிறேன், அதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் கொஞ்சம் வேகும். நம்ம அதனால் அது மசாலாலே வேக விட்டுறலாம். கொஞ்சம் நேரம் எடுக்கும் இதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவு தயிரும், ஃப்ரெஷ்ஷான தயிரும், லெமன்லேயே ஒரு 1/4 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது வெஜ் பிரியாணிங்கிறதுனால நமக்கு நிறைய லெமன் சேர்த்த தேவையில்லை. ஒரு 1/4 அளவுக்கு சேர்த்துனிங்கன்னா போதும். நல்லா புளிஞ்சிட்டு நான் ஊற வச்சுட்டேன். 1 மணி நேரம் அரிசி நல்லா ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 கிலோ அளவு அரிசி. ஏன்னா காயோடு சேர்த்து வேகும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விடும். ஸோ அதுலேயே கொஞ்சம் 1/2 கிலோவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுட்டேன். அப்புறம் கடைசியாக நீங்கள் காலிஃப்ளவர் போடுறீங்கன்னா கடைசியாக போட்டுக்கோங்க. ஏன்னா காலிஃப்ளவர் உள்ளே ஃபஸ்ட்டே போடும்போது குழஞ்சிரும். கடைசியாக நெய் ஊற்றிட்டு அதுக்கு மேலே முந்திரியும் அப்படியே தூவி விட்டுட்டு குக்கரை மூடி 2 விசில் விட்டதுக்கப்புறம் இறக்கிட்டிங்கன்னா நமக்கு தண்ணி எல்லாமே நீங்கள் உங்கள் பொன்னி ரைஸ்க்கு எவ்வளோ அரிசிக்கு தண்ணி வைப்பீங்கன்னு பார்த்துட்டு அதில் பாதி அளவு சேர்த்திங்கன்னா போதும். நமக்கு பிரியாணி சூப்பராக உதிரியாக ரெடி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.